பஞ்சமி தண்டநாத சங்கேதா சமயஸ்வரி சமய சங்கேதா வாராகி போதினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. பராபவ வருடம் ஆவணி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆவணி மாதம்தான் மேசராசி அன்பர்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமை. தன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும், இந்த கோயில் திருவிழாக்களுக்கு இங்கே ஏதேனும் கோயில் திருவிழா பண்ணுவாங்க, கொடை விழா பண்ணுவாங்க, அல்லது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அல்லது அந்த கோயிலில் ஏதாவது ஒரு மாத பூஜையாக பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மேசராசி அன்பர்கள் தான் முன்னின்று அந்த பூஜையை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாகும். எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொறுப்புக்கு நீங்கள் தகுதியான ஆள், இதை நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை முழுமையாக ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைச்சாலும் அந்த பொறுப்பை நல்ல நேர்த்தியாக நேர்மையோடு செய்யக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த நபராக இருப்பீங்க. நல்லபடியாக அந்த திருவிழாவையும் முடித்து பல சந்தேகங்களுக்கு இடையிலையும் எதிர்ப்புகளுக்கு இடையும் திருவிழா அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடை முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய அந்த ஊர்லேயே ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த சூரிய குருதேவன் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார், சிம்ம ராசியில் இருக்கிறார். அப்போ புதிதாக ஒரு தைரியம் இருக்கும், உங்களுக்கு புத்திஸ்தானத்தில் ஒரு தைரியம் இருக்கும். இதனால் வர இருந்த இழுவையான செயல்கள், என்ன செயலெல்லாம் உங்களுக்கு ஒரு இழுபறியாக இருந்துச்சோ அதை பூரா சரியாக பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், மனசில் ஒரு தெளிவு இருக்கும். இந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியும், செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்கெல்லாம் இந்த காரியம் நம்மளால் செய்ய முடியாது, இதை செஞ்சிருவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லி பின்வாங்கி இருந்தீங்களோ அதை முழுவதுமே இனிமேல் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் கிடைக்கும். குழந்தைகள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் உருவாகும். குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது குழந்தைகள் வெளியூரில் இருந்தாங்கன்னா உங்ககிட்ட சேர்ந்துருவாங்க. குழந்தைகள் மனமிட்டு பேசக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இதனால் வரை குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருந்திருக்கும், அதை உங்கள்கிட்ட சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குறையை இந்த மாதம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இந்த குறை இருக்குப்பா, இதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தகப்பனார்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் சிம்மராசி பெண்களாக இருந்தாலும் குழந்தைகள் தங்கள்கிட்ட உள்ள குறைகளை சொல்லக்கூடிய ஒரு மாதமாக அமையும். நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நல்ல கல்வி அறிவு இருக்கும், கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குழந்தைகள் இந்த மாதத்தில் நல்ல பிரபலமாவாங்க. ஏதாவது ஒரு கவிதை போட்டி, மனசு கற்பனை பண்ணி அதை எழுதக்கூடிய போட்டிகள், இந்த மாதிரி போட்டி தேர்வுகளில் ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் நல்ல ஒரே சீராக இருக்கும். வருமானத்தில் எந்தவித குறையும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்காது. உழைப்புக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்தில் தன்னுடைய உடம்பையே நம்ம சீர்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் உருவாகும். ஏதாவது ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிடுறோமா உடம்ப அப்படின்னு சொல்லி உடம்பை போய் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணுறது, உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. உடம்புக்கு எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இதனால் வர இருந்த சில ஒரு மாற்றம் உண்டாகும். அது உங்களுடைய உடையாக இருக்கலாம், இல்லை நடையாக இருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றங்கள் தங்கள்கிட்டே ஒரு மாற்றம் தெரியும். இறைவனோட அருளால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தருணங்கள் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா லாபங்கள், பார்க்கக்கூடிய தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். லாபத்துக்கு பஞ்சம் இருக்காது. நல்லா கஷ்டப்பட்டு தொழில் பார்ப்பேன், வியாபாரியாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி,
உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி நல்லபடியாக தொழில் வாய்ப்புகள் அமையும். ஆனால் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சில கட்டுப்பாடுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு, அது சரியில்லை, இது சரியில்லை, இதை இப்படித்தான் நீங்கள் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், போகணும் அப்படின்னு சொல்கிற சில விதிமுறைகள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதனால் ஒரு இடமாற்றம், அரசு சம்பந்தமான காரியங்கள் பார்த்தாங்கன்னா, அரசு சம்பந்தமான உத்தியோகங்கள் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், கொஞ்சம் விதிமுறைகள் கடுமையாக இருக்கும், கொஞ்சம் இடமாற்றங்கள், கொஞ்சம் அந்த வேலைக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு அலைச்சலான ஒரு நேரமாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். தன்னம்பிக்கை பிறகு இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையால் ஜெயிச்சிருவீங்க. தன்னம்பிக்கையால் ஜெயிச்சு நல்ல ஒரு முன்னேற்றமான வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இறைவனோட அருளால் ஒரு இது நாள் வரை குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகிறதா இருந்தாலும் இந்த மாதம் அந்த ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு உண்டான ஒரு தடை வந்து உருவாகும். ஆனால் குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். கொஞ்சம் இந்த மாதம் அதுதான் மருத்துவம் பார்க்குறோம், அதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு தடை உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். குழந்தைகள் இதனால் வர ஒரு மனம் விட்டு பேச வர்றது, குழந்தைகளுடைய நடவடிக்கையில் ஒரு மாற்றம் வந்து இருக்கும். தங்கள்கிட்ட பேசுவாங்க, ஒரு நடவடிக்கையில் குழந்தைகளுடைய நடவடிக்கையில் ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து உருவாகக்கூடிய நேர காலகட்டம் இது. தங்களுக்கு ஒரு இறைவனி நம்ம செய்யணும், ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு சில பேருக்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் வந்து ஒரு எண்ணங்கள் உதயமாகும். ஒரு ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு திருப்பணி செய்யணும், இல்லை ஆலய கைங்கரியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்லை ஆலயத்தை ஒரு எடுத்து கட்டணும், இல்லை ஆலயமாவது ஒரு நம்ம உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு பிராப்தம், உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும். அடிக்கடி ஆலய திருப்பணிகள் இந்த மாதம் உள்ள ஆலய திருப்பணிகள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். இதனால் வர கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு சற்று கருத்து வேறுபாடு, கொஞ்சம் பிரச்சனை, அடிதடி, ஏதாவது ஒரு பிரிவினைகள், ஒரு மனச்சங்கடம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் கணவனாக இருந்தால் மனைவியை நேசிப்பாங்க, மனைவியாக இருந்தால் கணவனை நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். இதனால் வரை இருந்த அந்த அன்பு, தடையாக இருந்த அன்பு இனி வந்து பேரன்பாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். மனைவியை புரிஞ்சுக்கிடுவாங்க, கணவனை புரிஞ்சுக்கிடுவாங்க, கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல இணக்கம் வந்து ஏற்படும். ஏதாவது ஒரு சேமிப்பு தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அபிலாசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நல்ல முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முன்னேற்றமாகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில நேரங்கள் ஆலோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். குழந்தைகளால் ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பொதுவான சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். இதுவரைக்கும் திருமணம் ஆகாது இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். புதுசாக ஏதாவது திருமணம் அன்பர்கள் வந்து திருமணம் வந்து வயதில் உள்ளவர்களுக்கு புதுசாக திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணங்கள் இருக்கும். இப்போ அதாவது கல்யாணம் பண்ணின்னு மறுபடியும் ஒரு கல்யாண வாழ்க்கையில் ஒரு ஏதேனும் ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, நம்ம திரும்ப ஒரு வாழ்க்கையை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல தகவல், ஒரு திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். திருமண வயது உள்ளவர்களுக்குமே இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான அந்த பிராப்தம் வந்து இருக்கு. பொதுவான சமுதாயங்களில்
நல்ல பேர், நல்ல மரியாதை, சீரு சிறப்புமா இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. மனசில் புதுசாக தெம்பு உருவாகும், நல்ல முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வணங்குங்க, நன்மையே நடக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் ஒரு பொதுவான பலன்களே. தங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் முழுவதுமாக தற்போதைக்கு என்ன தசா நடக்குது, புத்தி நடக்குது, இப்போ இருக்கக்கூடிய நேர காலகட்டம் என்ன அப்படின்றத அறிய முடியும். அறிய விரும்பினா தொடர்பு கொள்ளுங்க, அடியனை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.